ஒரு சிலர் இருந்தாங்க. கடந்த காலத்தில் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருந்தாங்க. தமிழ்நாட்டு மக்கள் என் மேலையும் திமுக மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாமல் பொழியக்கூடிய அன்பையும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எங்க நம்முடைய மக்கள் எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ, தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். சிரிக்காம பேட்டி கொடுத்திருக்கிறார். பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இடாது, இன்னும் பளிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும். இவ்வளவு திட்டங்களை தீட்டி தந்த என்பதால் தான் உங்க முன்னாடி இன்றைக்கு நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன். இன்னும் பல திட்டங்களை தீட்டித்தர நினைக்கிறதுனால தான் உங்களை பார்க்க நான் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கருடைய கோரிக்கைகளை ஏற்று முக்கியமான திட்டங்கள் சிலவற்றை இப்போ இந்த மேடையில் அறிவிக்க இருக்கிறேன். அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நதியனூர் கூட்டு குடிநீர் திட்டம், வெற்றியூர் கூட்டு குடிநீர் திட்டம், ஜெயங்கொண்டம் உடையார்பாளையம் நகரங்களுக்கான கூட்டு குடிநீர் திட்டங்கள் 3,20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அது மேம்படுத்தப்படும். அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களை சார்ந்த 645 கிராம குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் 42 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டு தடையின்றி போதிய குடிநீர் வழங்கப்படும். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையத்திற்கு 4 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்டப்படும். அரியலூர் வட்டம் வாரணவாசி கிராமத்தில் மருதையாற்றின் குறுக்கே 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும். அரியலூர் மாவட்டத்தில் இருக்க துணை சுகாதார நிலையங்களில் வாடகை கட்டடத்தில் இயங்கி வரக்கூடிய 35 துணை சுகாதார நிலையங்களுக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சொந்த கட்டடங்கள் கட்டப்படும். கால்நடை பராமரிப்பு துறைக்கு ஒருங்கிணைந்த அலுவலக வளாகம் 3 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். பெரம்பலூர் மாவட்டத்தில் கூடலூர் ஜமீன் பேரையூர் சாலையில் மருதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகிறாங்க. இவங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் 24 கோடி ரூபாய் செலவில் மருதையாற்றின் குறுக்கே உயர்மட்டம் பாலம் அமைக்கப்படும். வெங்காய உற்பத்தியில் முன்னிலை இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்ட விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் புதிய வெங்காய விற்பனை மையம் அமைக்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்தர கல்வி பயிற்சிகள் வழங்குகிற அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி பெரம்பலூரில் வாடகை கட்டடத்தில் இயங்கி வருது. இந்த பள்ளியை மேம்படுத்தக்கூடிய வகையில் 56 கோடி ரூபாய் செலவில் புதிய வகுப்பறை மற்றும் விடுதி கட்டடங்கள் கட்டப்படும். அது மட்டுமல்ல, இன்று காலை அமைச்சர் மற்றும் சகோதர நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அன்புக்குரிய திருமாவளவன் அவர்களோடு அரியலூர் வழக்கறிஞர் சங்கத்தினர் என்னை சந்தித்த போது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் ஒரே இடத்தில் செயல்படக்கூடிய வகையில் ஒரு நீதிமன்ற வளாகம் தேவை என கோரிக்கை விடுத்தனர். இன்று காலை தான் இதனை ஏற்று அரியலூரில் 101.5 கோடி ரூபாய் செலவில் ஒரு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திட்டத்தை அறிவிச்சோம், நிதி ஒதுக்கணும், அதிகாரிகள் பார்த்துக்குவாங்கன்னு ஓய்வு எடுக்க போறவன் நான் இல்லை. ஒரு சிலர் இருந்தாங்க. அப்போ ஒரு சிலர் இருந்தாங்க. கடந்த காலத்தில் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி அப்படியா டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருந்தாங்க. நான் பிரச்சனைகளை நேர்கொண்டு நிற்கிறேன், அந்த பிரச்சனையை தீர்க்கிறேன். மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டுகிறேன். திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னு கள ஆய்வு செய்கிறேன். சொன்னா
சொன்ன நாளுக்குள்ள திட்டங்களை திறந்து வைக்கிறேன். அதனால தான் இந்த ஸ்டாலின் எங்கே போனாலும் மக்கள் மகிழ்ச்சியோடு வரவிருக்கிறாங்க. தேடி வந்து மனுக்களை கொடுக்கறாங்க. எந்த குறையில் நிச்சயமாக போக்குவாருங்க நம்பிக்கையோடு தராங்க அந்த மனுக்களை. அந்த நம்பிக்கையை நான் என்னாலும் காப்பாற்றுவேன் என்று உறுதி தருகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் என் மேலையும் திமுக மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாமல் பொழியக்கூடிய அன்பையும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. கொஞ்சம் இல்லை, நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. எங்க மக்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்களும் பார்க்குறாங்க. ஆக நம்முடைய மக்கள் எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ, தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டு காலம் ஏதோ அவங்க சிறந்த ஆட்சியை தந்ததாகவும், அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் இருந்தப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர் மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு தான் சிறப்பாக நாங்கள் ஆட்சி செஞ்சதாகவும் சிரிக்காம பேட்டி கொடுத்திருக்கிறார். பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இடாது, இன்னும் பளிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும். தொழில் முதலீட்டாளர் மாநாடு ஒன்று நடத்தினார் பழனிசாமி அவர்கள். உங்களுக்கு தெரியும், 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு பெருமையோடு பேசினார். நான் கேட்கிறேன், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே, நீங்க நடத்தின முதலீட்டாளர் மாநாடு மூலமா எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு? இதனால வேலை வாய்ப்பு பெற்றவங்க எத்தனை பேர்? இதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு உங்களால் சொல்ல முடியுமா? வந்தவங்களையும் விரட்டிட்டாங்க. ஏன்னா கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், அந்த ஆட்சிக்கு பயந்து தமிழ்நாட்டை விட்டு ஓடி போனவங்க பல பேர். நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான் திரும்ப அவர்கள் அழைச்சி கொண்டு வந்து தொழில் மறுமலர்ச்சியை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 3 ஆண்டுகளில் 31 லட்சம் பேர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டுக்கிறோம். உடனடியாக அவர்களை தொழில் தொடங்க எல்லாவித முயற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நானே பல திறப்பு விழாக்களுக்கு சென்று வருகிறேன், கலந்து கொண்டு வருகிறேன், திறந்து வைத்துட்டு வர்றேன். இதுதான் நல்ல ஆட்சியுடைய அடையாளம். ஆனால் பழனிசாமி ஆட்சியோட நிலைமை என்ன? எப்படா முடியும்னு இந்த ஆட்சி தன்மானம் உள்ள ஒவ்வொரு தமிழரும் காத்திருந்த நிலையிலே தான் இருந்தது பழனிசாமியுடைய ஆட்சி. ஆனால் திராவிட மாடல் ஆட்சி என்பது இது எங்களுடைய ஆட்சி, எங்களுக்கான ஆட்சி, எங்கள் வாழ்வை வளர வைக்கக்கூடிய ஆட்சி, என்னாலும் தொடரும் திமுக ஆட்சின்னு மக்கள் விரும்பும் லட்சிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி விளங்குது. கடந்த வாரம் மேற்கு மண்டலம், சில நாட்களுக்கு முன்ன தென் மண்டலம், இன்றைக்கு மத்திய மண்டலம். ஆக தமிழ்நாட்டு மக்களாகி உங்க கூடவே நான் இருக்கேன். இப்ப மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளா நான் மக்களோடு தான் இருக்கேன். ஏதோ தேர்தலுக்காக வருவோம் இல்லை, நான் உங்கள் தேவைகளை அறிந்து தீர்த்து வைப்பதற்காக எப்பொழுதும் உடனிருப்பவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மறந்துடாதீங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.